வாங்க மர்மோனே. மூக்கை வாமா. மர்மோனே எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன். மூக்கை காலையிலேயே வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏமா இவ்வளவு நேரம்? அம்மா கிளம்ப கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அப்படியா? நீ வருவான்னு காலையில இட்லி அவிச்சு கோழி குழம்புலாம் வச்சிருந்தேன். வரவே இல்லை. நானும் உங்க அப்பாவும் தான் சாப்பிட்டோம். இப்ப மதியத்துக்கு தடபுடலாம் விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குமா. வாமா உள்ள. மர்மோனே உள்ள வாங்க. வாங்க மர்மோனே. முதல்ல அவியல் சாப்பிட சொல்லு. சரிங்க. அம்மா சாப்பாலாம் புதுசா இருக்கு. நம்ம வீட்ல இது கிடையாதுல்ல? ஆமாம்மா, நம்ம வீட்ல கிடையாது. இப்பதான் புதுசா வாங்கி போட்டிருக்கோம். மர்மவே எங்க சோஃபால சேர்ல அந்த மாதிரி தானே உட்காருவாவே. அதனாலதான் அவியலுக்காக உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாவே. பெரியப்பா வீட்ல இருந்துச்சுல பழைய சோஃபா, அதுதான். அப்படியே பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. சரி, ஒரு சோஃபா கூட வாங்க வக்கில்ல. பழைய சோஃபாவை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு பில்டப் வேற. இதுல உட்கார்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அத்தை வீடு எப்படிமா இருக்கு? அவிய வீட்டுக்கு என்னமா குறைச்சல்? ரொம்ப அழகா இருக்கு. பெரிய வீடு, பெரிய ரூம். வீட்டுக்குள்ள படிக்கட்டு இருக்கு, லிஃப்ட் இருக்கு. எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சுத்தி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது. அப்படியாம்மா? நான் பால் காய்ப்புக்கு போயிருந்தேன். வீட்டெல்லாம் ரொம்ப சுத்தி பார்க்கல. அம்மா நாங்க போகும்போது எங்க கூட வா, நான் வீட்டை சுத்தி காட்டேன். சரிம்மா, பிறகு ஒரு நாள் வாரோம். சரோஜா என்ன சொன்னா? அம்மா அத்தை நீங்க மாறு வீட்டுக்கு போயிட்டு எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வாங்கன்னு சொன்னாவே. ஆனா மாமாக்கு தான் வேலை இருக்கா, உடனே போகணும்னு சொல்லியாவே. சரிம்மா, 2 நாள் இருந்துட்டு போங்க. அம்மா மாமாக்கு ஏதோ அவசர வேலையா? இன்னைக்கு ஒரு நாள் வேணா தங்கிட்டு நாளைக்கு வேறியமே. சரிம்மா முக்காயி, வேலை தானே முக்கியம். போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. ஆனா கண்டிப்பா 1 வாரம் 2 வாரம் தங்கிட்டு தான் போகணும். சரியாம்மா? சரிம்மா. சாப்பாடுலாம் ரெடியா இருக்குமா? வரியெல்லாம் சாப்பிடுவோம். மர்மோனே வாங்க சாப்பிடலாம். இல்லத்த, எனக்கு இப்ப பசிக்கல. மாமா நீங்க காலையில என் கூட சாப்பிட்டது தானே? உங்க கூட சாப்பிட்டு எனக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு என்ன பசிக்கலன்னு சொல்றீங்க? அது காலையில கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டுட்டேன். வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேனா, பசி இல்ல. மர்மோனே கறி மீன் முட்டை எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன். வாங்க மர்மோனே, சாப்பிட்டுட்டு பிறகு ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லத்த, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். மூக்கைக்கு பசிக்குதா, அவ வேணா சாப்பிடட்டும். வேண்டாம் மாமா, நான் உங்க கூடயே சாப்பிடுவேன். மூக்காயி மாப்பிள்ளைய ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போமா. கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா வந்து சாப்பிடட்டும். சரிம்மா. மாமா வாங்க ரூமுக்கு போவோம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க மாமா, எங்க வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கணும்ல. வாங்க போவோம். வேண்டாம். சொன்ன கேட்க மாட்டியா? வாங்க மாமா. மர்மவே பிள்ளை மேல பாசமா இருக்கவல்ல. ஆமாங்க, அவளுக்கு பசிக்குது சாப்பிட சொல்லுங்கன்னு சொன்னாவ பாருங்க. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? நம்ம கூடயே சேர்ந்து சாப்பிடட்டோன்னு நினைப்பாவ. இல்லனா நம்ம சாப்பிட்ட பிறகு சாப்பிடட்டோன்னு நினைப்பாவ. ஆனா மூக்காய்க்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே முதல்ல சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியாவ பாருங்க. என் தம்பி மகன் நல்ல பையன். 2 பயல்களும் அப்படிதான், நல்ல கோணம். சரி, நீ பழைய ஞாபகத்துல தம்பி மகனாச்சேன்னு வா போன்னு பேசிடாத. நம்ம வீட்டு மருமவே இப்போ வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசு, சரியா? ஏங்க நான் மறப்பேனா? இனி எப்பவுமே அவரை மரியாதை கொடுத்து தான் பேசணும். சரி, சாப்பாடு எடுத்து வை. மருமவையும் சாப்பிடும்போது நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். ஏங்க நீங்களும் அப்பவே பசிக்குதுன்னு சொன்னீங்களே. வேண்டாம் வேண்டாம், மருமவையும் சாப்பிடும்போது சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவாவே. இவ்வளவு தூரம் கார்லயே வந்திருக்காவல்ல, அதான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். சொத்தை பொறுத்து சாப்பிடுவாவே, அப்ப நம்மளும் சாப்பிடுவோம். சரிங்க. மாமா இதுதான் என்னோட ரூம். அழகா இருக்குல? ஒரே ஒரு இத்து போன கட்டில் மட்டும் கிடக்குது. அதுவும் எந்த காலத்துல வாங்கினதோ தெரியல. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. இத கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு அழகா இருக்கான். அப்ப எங்க வீட்டுல இவ என்ன நினைப்பா? மாமா உங்களை தான் கேக்கே. ரூம் பார்த்து அசந்து போயிட்டீங்களோ? நல்லா இருக்கு. மாமா நீங்க மாதமாரே என் கூட வந்து பேசினீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ரூம் பக்கத்து ரூம். ஓ அப்படியா? ஆமா, எங்க அப்பா அம்மாவும் தங்கச்சியும் ரூம்ல இருக்காவ. வாங்கலாம், அந்த ரூமையும் சுத்தி காட்டியே. வேண்டாம் வேண்டாம், அது ஆல்ரெடி பார்த்தாச்சுல. சரி அப்ப வாங்க, அட்பந்தரெல்லாம் சுத்தி பார்க்கலாம். வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்கு, அதையும் சுத்தி காட்டியே வாங்க. இல்ல போதும். ஏன் மாமா? எங்க வீட்ல ரூம் எல்லாம் குட்டி குட்டியா தான் இருக்கும். வீடும் அங்க வீடு பார்க்கும்போது குட்டி தான். ஆனா இங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு, வாங்க.
வேண்டாம் முக்கா இருக்கட்டும். நாளைக்கு எது அடுப்பங்கரை எது ரூம்னு தெரியாம வேற போது பாத்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி இங்க வருவோம்ல. பிறவு பாத்துக்கிறேன். சரி மாமா. உங்களுக்கு ஏன் இன்னும் பசிக்கல? காலையில ஏன் கூட தானே சாப்பிட்டிய? தெரியல. மாமா இதுக்கு தான் நல்லா நடக்கணும், வேலை செய்யணுங்கிறது. நீ என்ன சொல்லுவாரா? அப்ப நான் வேலை செய்யாம வெட்டியா இருக்கேன்னு சொல்றியோ? சீச்சி இல்ல மாமா, நான் காலையில இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஒரே இடத்துல தானே உட்கார்ந்துருக்கிய, அதனால தான் உங்களுக்கு பசிக்கவே இல்லை. மாடி படி கூட இறங்கி வர மாட்டேங்கிறிய, லிப்ட்ல தான் இறங்குறிய. அப்படி இருந்தா பசிக்கவும் செய்யாது, உடம்பு வெயிட் போட்டுரும். எப்பவுமே ஓடி ஆடி திரியணும், அப்பதான் சாப்பிட்டதெல்லாம் சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும். பெரிய கண்டுபிடிப்பு தான். ஆமா மாமா, நான் இப்படிதான் எல்லாத்தையுமே அழகா கண்டுபிடிச்சு சொல்லுவேன். எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு அறிவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா? ஆமா மாமா. சரி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். கொஞ்ச நேரத்துக்கு யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி மாமா, இந்த கட்டில்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஆமா இந்த கட்டில் வெயிட் தாங்குமா? தாங்க. எதுக்கு இப்படி கேக்குறீங்க? சேஃப்டிக்கு தான். நல்லாவே தாங்க. நானும் சாமியும் யாரு நின்னு குதிப்போம், ஒண்ணுமே ஆகாது. என்னது ஏறி நின்று குதிப்பீங்களா? ஆமா, மேல கட்டில்ல யாரு நின்னுட்டு குதிச்சு குதிச்சு விளையாடுவோம், ஒண்ணுமே ஆகாது. நல்ல வெயிட் தாங்க. நம்ம வெயிட்டையும் தாங்க. ஷோ இது வேற ஒண்ணு, எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டு தொலையுது. நானே இது வெயிட் தாங்குமான்னு பயத்துல கேட்டுட்டு இருக்கேன், இது ஏன் எப்படி வெக்கப்படுது? மாமா நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. சரி நீ போயிட்டு அப்புறமா வா. சரி மாமா, நான் பிறகு வந்து சாப்பிட கூட வரேன். சரி பார்த்துக்கங்க மாமா. நான் படுத்துக்கிறேன், நீ போ. சரி மாமா. முக்கி, எப்ப முக்கி? ஹாய், என் ஃப்ரெண்ட் சாமி வந்துட்டா. அவ சாமி இங்கதான் இருக்க, வா. ஹாய் பா முக்கி, எப்படி பா இருக்கா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கா? நீ இல்லாம தான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு, இப்பதான் வந்துட்டல்ல, ஒரே ஹாப்பி தான். மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்ப முக்கி, எத்தனை நாள் இங்க இருப்பா? ஒரு 4 to 5 days. சாமி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இங்க இருப்பேன், நாளைக்கு எங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஓஹோ, இப்பெல்லாம் மேடம்க்கு அதுதான் உங்க வீடு? யாவே, இதுவும் எங்க வீடு தான், அதுவும் எங்க வீடு தான். சொல்லுங்க மேடம். ஆமா, எப்போ வந்தீங்க? இப்ப நாம கொஞ்சம் முந்திர வந்தோம். சாப்பிட்டீங்களா இல்லையா? அதுக்குள்ள ரூம்குள்ள வந்து உட்கார்ந்து கிடக்குறீங்க. இல்ல மாமா வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால அதான் ரூம்க்கு வந்துட்டோம். பியாரதான் சாப்பிடணும். அவ சாமி நீ இன்னைக்கு இங்கேயே சாப்பிடு, நீ ரொம்ப லேட்டு. உங்க அம்மா அப்பயே கூப்பிட்டுட்டாவ. அப்படியா? ஆமா, நான் காலையில ஒருக்கா வந்தனா, நீங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாவ. அப்புறம் எனக்கும் எங்க அம்மைக்கும் இட்லியும் கோழி குழம்பும் கொடுத்தாவ உங்க அம்மா. நீங்க மதியத்துக்கு மேலதான் வருவீன்ட்டு செஞ்சதெல்லாம் வேஸ்டா போயிடுறேன்னு எங்க கிட்ட தந்துட்டாவ. அப்படியா? ஆமா, இட்லி கறி குழம்பு சும்மா டேஸ்டா இருந்துச்சு. ஷோ நான் இது கேட்கறதுக்கு தான் வந்து உட்காந்துருக்கேனா? இட்லிக்கும் கறி குழம்புக்கும் ரொம்ப தான் விளம்பரமா இருக்கு. நானே ரெஸ்ட் எடுக்க போறேன், இவளை போய் தொலைன்னு சொன்னேன். இவன் நடனா இவளை கூப்பிட்டு வச்சுட்டு ரொம்ப போட்டுட்டு இருக்கா. இவளையும் பிடிக்கல அவளையும் பிடிக்கல, எப்படி இதுங்களை வெளியே போன்னு சொல்றது? பேசாம கார்ல போய் உட்காந்துக்கலாமான்னு தோணுது. ஒரே டார்ச்சரா இருக்கு. எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வாயை மூடிட்டு இருக்கேன். எப்ப முக்கி, நம்ம வெளிய போய் பேசுவோமா? யாவே? இல்ல, யாருக்கனவே உங்க மாமா ரொம்ப வெக்கப்படுவாவ. முதல் ராத்திரி அன்னைக்கே. யாவ சாமி சும்மா இருவே, மாமா கடல கேட்க போகுது. சரி நான் எதுவும் சொல்லல. மாப்பிள்ளை இருந்தாலும் நீங்க இவ்வளவு வெக்கப்படக்கூடாது. என்னது? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், முக்கி சொல்லிட்டா. நீங்க வெக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிடுங்க. எப்ப முக்கி வா, நம்ம வெளிய போய் பேசுவோம். சரி சாமி. மாமா இருந்துடுங்க, நான் சாமியோட பேசிட்டு வரேன். சாமி வா பாவம். சே இது ஒரு இம்சை அது ஒரு இம்சை, 2 இம்சைங்க கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சிட்டு இருக்கேன். நான் இங்க போகலன்னு எவ்வளவோ சொன்னேன் அம்மா கிட்ட, கேட்க மாட்டேன்ட்டாங்க. இவ்வளவு விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன், அதுவும் கேட்கல. இங்க இருந்து போனா அவங்க திட்டுவாங்க, இங்க இருக்கவும் எனக்கு பிடிக்கல. ஒரே டார்ச்சரா இருக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் நைட்ல வெக்கப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. ஷோ இந்த லூசி எல்லாத்தையும் சொல்லிருச்சு போல.
இந்த மூக்காய்க்கு பெரிய அழகு தேவதைன்னு நினப்பு. அவளை பார்த்து வெக்கப்படுறேன்னு சொல்லி வச்சிருக்கா பாரு. அதை நினைச்சாதான் எனக்கு ஆத்திரமா வருது. பேசாம அஸ்வினியாவது கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். பேசுறது கூட ஆளே இல்லை. போர் அடிக்குது. இதுல வேற கறி சமைச்சதுக்கும் மீன் சமைச்சதுக்கும் பில்டப் வேற விடுது இந்த ஃபேமிலி. எங்க வீட்டுல இல்லாத கறி மீனா ஏதாவது வேணும் நான் கேட்கறதுக்குள்ள அங்க செஞ்சு தரதுக்கு ஆள் இருக்காங்க. இவங்க ஒரு நாள் சமைச்சு வச்சுட்டு ஓவரா தான் பில்டப் விடுறாங்க. சே, இந்த வீட்டுல எனக்கு இருக்கவே பிடிக்கல. ஓடிடலாமான்னு தோணுது. சரியான டார்ச்சருங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். மூக்காயி, அப்போ உன்னோட பூந்த வீட்டுல நீ ரொம்ப ஜாலியா இருக்க அப்படிதானே? ஆமாவே, அங்க எல்லா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காவே. அத்தை நீயும் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லியாவ தெரியுமா? எனக்கு தான் சும்மாவே இருக்க ஒரு மாதிரி புவார் அடிக்கி. எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருக்க முடியும் சொல்லு? ஆமாவே, இங்க வாட்டி ஆடி வேலை செஞ்சுட்டு கிடந்தா அங்க போயிட்டு சும்மா இருக்கிறது கஷ்டம் தான். ஆமாவே, அதனால தான் எங்க அத்தை மாடு வாங்கிதாங்கன்னு கேட்டேன். அத்தைங்க 4 மாடு வாங்கி தரமேன்னு சொல்லிட்டாவே. அப்படி அவங்க வீட்டுக்கு மாட்டு வந்துட்டா?
மூக்காயி மருமவனை சாப்பிட கூட்டிட்டு வாமான்னு யாராவதுல்ல சரிம்மா சௌமி நீயும் சாப்பிடுவாமா ஆண்டி மதியத்துக்கு என்ன ஸ்பெஷல் மீன் நண்டு கோழி ஆடு எல்லாம் ஸ்பெஷலா தான் இருக்கு அப்படியா எல்லா ஐட்டமும் பண்ணிருக்கீங்களோ ஆமாம்மா கல்யாணம் முடிஞ்சு மருமவன் முறையா வீட்டுக்கு வந்திருக்காவல்ல அதான் எல்லாம் ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கோம் மாமா சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு உங்க அம்மைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ சரி ஆண்டி